வாசிக்கப்பட்ட எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பாரசத்தில் உட்கார்ந்து இனி தம்முடைய சத்துருக்களை தமது பாதபடியாக்கி போடும் வரைக்கும் காத்து கொண்டிருக்கிறார். நாம் கண்களை மூடி ஜெபித்து தேவனுடைய வார்த்தையை நாம் சிந்திக்கலாம். வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராயிருக்கிறவரே, பரிசுத்தம் நீதியுமான தேவனே, உம்முடைய குறைவற்ற தெளிவான போதுமான அதிகாரமுள்ள வார்த்தைகளை கேட்க வந்திருக்கிறோம். நாங்கள் யார் என்பதை நீர் அறிந்திருக்கிறீர், ஆனால் நீர் யார் என்பதை இன்னும் நாங்கள் அறியாமல் இருக்கிறோம். எங்களது சிந்தனை, எங்கள் இருதயம், எங்களது நினைவுகள் எல்லாவற்றையும் வெளிப்படையாகவே நீர் பார்த்து கொண்டிருக்கிறீர். தேவனுடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி வேறொன்றும் இல்லை. சகலமும் உடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறதே. நாங்கள் உமக்கே கணக்கு புதிக்க வேண்டும். நித்தியமான தேவனே, இந்த நேரத்தில் நாங்கள் உம்முடைய வல்லமையான வார்த்தைகளுக்கு நேராக வந்திருக்கிறோம். நீர் தமது பரிசுத்த ஆவியானவரை கொண்டு இடைபடும்படியாக ஜெபிக்கிறோம். உமது வேதத்தில் அதிசயங்களை பார்க்கும்படிக்கு எங்கள் கண்களை திறந்துள்ளபடியாக வேண்டிக் கொள்கிறோம். மறுபுறப்படையாத ஆத்துமாவில் மரித்து போயிருக்கிற நபர்களுக்கு ஜீவனை தாரும். மனம் திரும்பாத இறுதி கடினம் உள்ள நபர்களுக்கு மனம் திரும்புதலை தாரும். நாங்கள் எங்களையே சார்ந்து கொள்ளாமல் நாங்கள் முழுவதுமாய் உண்மை சார்ந்து கொள்கிறோம். பாவங்களை மன்னிக்க அதிகாரம் உள்ள கிறிஸ்துவை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து பிரசங்கிக்கப்பட கர்த்தர் கிருபை பாராட்டும்படி ஆச்சரிக்கிறோம். நீர் மகிமைப்படும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். தொடர்ச்சியாக நாம் எபிரேய புஸ்தகத்திலிருந்து தேவனுடைய வார்த்தையை நாம் சிந்தித்து கொண்டு வருகிறோம். இதுவரைக்கும் நாம் 9 அதிகாரங்களாக நாம் கடவுளுடைய வார்த்தையாக கேட்டிருக்கிறோம். இன்றைக்கு இந்த 10ஆம் அதிகாரம் 1 முதல் 18 வரையும் உள்ள வார்த்தைகளை நாம் சிந்திக்க இருக்கிறோம். இந்த வாசிக்கப்பட்ட வேத வசனங்கள் பரிசுத்த ஆவியானவருடைய வார்த்தை. இது தேவனுடைய வார்த்தை. இது குறைவற்றது, தெளிவானது, போதுமானது, வல்லமையானது, அதிகாரம் உள்ளது. வேதம் சொல்கிறது, ராஜா எங்கேயோ அங்கே அதிகாரம் உண்டு. எந்த இடத்துல ஒரு ராஜா பேசுகிறாரோ அந்த இடத்துல அதிகாரம் இருக்கும். எந்த இடத்தில் ஒரு நாட்டினுடைய அதிபதி பேசுகிறாரோ அங்கு அதிகாரம் இருக்கும். ஒரு நாட்டின் ராஜா பேசும் பொழுது நாட்டு மக்களுடைய பொறுப்புகள் என்ன? ஏனோ தானோ என்று கேட்பது கிடையாது, அல்லது கேட்டும் கேட்காமலும் இருப்பது கிடையாது. ஒரு ராஜா பேசும் பொழுது அந்த நாட்டினுடைய மக்களுடைய பொறுப்பு தாழ்மையோடு பயத்தோடு அந்த வார்த்தைகளுக்கு முழுவதுமாய் செவி சாய்க்க வேண்டும். அதே போல எல்லா ராஜாக்களையும் படைத்த, வானத்தையும் பூமியையும் படைத்து இப்பொழுது வழிநடத்தி கொண்டிருக்கிற, இப்பொழுது இங்கு அமர்ந்திருக்க நீங்களும் நானும் சுவாசித்து கொண்டிருக்கிற அந்த காற்றை கொடுத்து கொண்டிருக்கிற தேவனுக்கு முன்பாக அமர்ந்திருக்கிறோம். நமது இருதய துடிப்பை தேவன் இந்த நிமிடம் பிடித்திருக்கிறார். நாம் இந்த நிமிடம் உலகத்தில் உயிரோடு வாழ்வது, நாம் கண்களை திறந்து இந்த உலகத்தை பார்ப்பது, காதுகளால் கேட்பது, நடப்பது, கைகளை அசைப்பது எல்லாம் தேவன் கொடுத்த கிருபையாக இருக்கிறது. எனவே அந்த சிந்தனையோடு பேசுகிறவர் யார் என்ற சிந்தனையோடு, கையில் வைத்திருக்கிற வேதம் யாருடைய வேதம் என்ற சிந்தனையோடு தேவனுடைய வார்த்தையை நாம் சிந்திக்க இருக்கிறோம். இந்த செய்தியினுடைய தலைப்பு, தேவனுக்கு முன்பாக நிறுத்துகிற கிறிஸ்துவின் இரத்தம். தேவனுக்கு முன்பாக நிறுத்துகிற கிறிஸ்துவின் இரத்தம். இந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய பிரச்சனை என்ன? இந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய பிரச்சனை, அநேக நபர்கள் சொல்வார்கள் கடன் பிரச்சனை. ஒரு சில நபர்கள் சொல்வார்கள் எனக்கு வியாதிகள் இருக்கிறது, இந்த பிரச்சனை சரீரத்திலே காணப்படுகிறது. ஒரு சில நபர்கள் எனக்கு வேலை இல்லை. இன்னொரு சில நபர்கள் சொல்வார்கள் குடும்பத்தில் சமாதானம் இல்லை. இன்னும் நம்ம கேரளாவுக்கு போய் கேட்டு பார்த்தோன்னு சொன்னால் அவங்க சொல்லுவாங்க எல்லா குடும்பம் அழிந்து போயிடுச்சு, இருப்பதற்கு வீடு இல்லை, சம்பாதித்த அனைத்து பணங்களும் எங்கு சென்றது சொல்லி தெரியல, சாப்பிடுவதற்கு ஆகாரம் இல்லை. இந்த பிரச்சனைகள் எல்லாம் அவர் சொல்வார்கள். ஆனால் வேதம் பிரதானமாக ஒரு மனிதனுடைய அடிப்படை பிரச்சனை, ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை வேதம் சொல்லிக்கொண்டே வருகிறது. ஆதி முதற்கொண்டு, ஆதியாக புஸ்தகம் முதல், வரலாற்று முதல், ஆதாம் முதற்கொண்டு
ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் முதற்கொண்டு ஒரு மனிதனுடைய பிரச்சனை என்ன, அந்த பிரச்சனை எவ்வளவு மோசமானது, அந்த வியாதிக்கான மருந்து என்ன என்பதை வேதம் கூறிக்கொண்டே வருகிறது. இன்றைக்கு அநேக நபர்கள் வியாதிகளுக்கு பயப்படுகிறார்களே ஒழிய, கேன்சருக்கு பயப்படுகிறார்களே ஒழிய, குணப்படுத்த முடியாத வியாதிகளுக்கு பயப்படுகிற மனிதர்கள் நித்திய நரகத்திற்கும் தேவ கோபத்திற்கும் அழைத்து செல்கிற பாவங்களுக்கு பயப்படாமல் துணிகரமாய் செய்து கொண்டிருக்கிறார்கள். எபிரேய புஸ்தகத்தினுடைய நோக்கமே என்னவென்றால், அந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய பிரச்சனையாகிய பாவத்தை சுட்டி காட்டி அந்த பிரச்சனைக்கான மிகப்பெரிய தீர்வாகிய கிறிஸ்துவின் மரணத்தை மிக அழுத்தம் திருத்தமாக போதிக்கிறது. சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவின் இரத்தம் மட்டும். எனவேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே அவர் சொல்கிறார், இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். ஒரு திருச்சபையினுடைய, ஒரு விசுவாசியினுடைய மிக பிரதானமான கடமை என்னவென்றால், இயேசு கிறிஸ்துவை அறிவது. இயேசு கிறிஸ்துவை அறிய வேண்டும். கிறிஸ்துவை அறியாமல் கிறிஸ்துவை நேசிக்க முடியாது. கிறிஸ்துவை நேசிக்காமல் கிறிஸ்துவை ஆராதிக்க முடியாது. கிறிஸ்துவை ஆராதிக்காமல் கிறிஸ்துவை மகிமைப்படுத்த முடியாது. ஒரு சபையின், ஒரு விசுவாசியின் மிக பிரதானமான கடமை கிறிஸ்துவை அறிதல், கிறிஸ்துவை மகிமைப்படுத்துதல். எனவே இந்த எபிரேய புஸ்தகம் முழுவதுமாக இந்த ஆசிரியர் எதை முன்வைத்து எழுதுகிறார் என்றால், ரோமர்களாலும் மற்ற யூதர்களாலும் உபத்திரவப்படுகிற திருச்சபை மக்கள் உபத்திரவத்துக்கு பயந்து, பாடுகளுக்கு பயந்து, கிறிஸ்துவை விட்டு பின்வாங்கி, சபையை விட்டு பின்வாங்கி, வேதத்தை மறந்து, ரட்சிப்பை மறந்து மீண்டும் தங்களது பழைய வாழ்க்கைக்கு திரும்பினார்கள். மீண்டும் தங்கள் பழைய வாழ்க்கைக்கு திரும்பி மோசேயினுடைய பழைய ஏற்பாட்டின் சடங்குகளை அனுசரித்து வந்த அந்த 1ஆம் நூற்றாண்டு எபிரேய கிறிஸ்தவர்களுக்கு இந்த நிருபத்தை ஆவியானவர் எழுதுகிறார். இந்த நிருபத்தினுடைய மிக பிரதானமான மைய சாரம்சம் மத்தியஸ்தராக இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து மட்டுமே மத்தியஸ்தர். மத்தியஸ்தர் என்றால் என்ன? மத்தியஸ்தர் என்பவர் 2 நபர்களுக்கு மத்தியில் இருந்து 2 நபரையும் ஒப்புரவாக்குகிற நபர். 2 நபர்கள் யார்? ஒரு நபர் மிக பரிசுத்தமான பிதாவாகிய தேவன், இன்னொரு நபர் மிக மோசமான பாவிகளாகிய நீங்களும் நானும். 2 பேரும் எதிரிகளாக இருக்கிறோம். 2 பேரும் சத்துருக்களாக இருக்கிறோம். எனவே 2 பேரையும் ஒப்புரவாக்குவதற்கு இயேசு கிறிஸ்து மத்தியஸ்தராக, பிதாவின் சார்பாக தேவனாகவும், மனிதனாகிய நம் சார்பாக மனிதனாகவும், முழு தேவனாக முழு மனிதனாக உலகத்திற்கு வந்து தனது சிலுவை மரணத்தின் மூலமாய் இருவரையும் ஒப்புரவாக்கினார். இயேசு கிறிஸ்து மத்தியஸ்தர் என்றால் கிறிஸ்துவுடைய 3 பணிகள். எவ்வாறு இயேசு கிறிஸ்து பிதாவுக்கும் நமக்கும் மத்தியஸ்தராக இருந்து 3 பணிகளை நிறைவேற்றினார். முதல் பணி, அவர் தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசியுடைய பணி என்ன? தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு அதை மக்களுக்கு போதிப்பது. ஏன் இயேசு கிறிஸ்து தீர்க்கதரிசியாக இருந்தார்? காரணம், நேரடியாக நம்மால் தேவனுடைய வார்த்தையை புரிந்து கொள்ள முடியாது. எனவே கிறிஸ்து தேவனுடைய வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு அதை நமக்கு போதித்தார். இரண்டாவது, கிறிஸ்து மத்தியஸ்தர் என்றால் இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியர். பிரதான ஆசாரியருடைய பணி என்ன? பிரதான ஆசாரியர் ஒன்று அவருக்காகவும் ஜனங்களுக்காகவும் பலி செலுத்த வேண்டும். 2வது, தன் ஜனங்களுக்காக பரிந்து பேச வேண்டும். இயேசு கிறிஸ்துவுடைய பிரதான ஆசாரிய பணியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், முதலாவது, ஏன் இயேசு கிறிஸ்து மரித்தார் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். தேவனுடைய பரிசுத்த தன்மையை உணர வேண்டும். கடவுள் எந்த அளவுக்கு பரிசுத்தமான கடவுளாய் இருந்திருப்பார் என்றால், நாம் அவருடைய பார்வையில் எந்த அளவுக்கு பாவிகளாக இருந்திருப்போம் என்றால், தேவகுமாரனை நமக்காக மரித்திருக்க முடியும். இயேசு கிறிஸ்து ராஜாவாக தன் மத்தியஸ்த பணி நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து தீர்க்கதரிசி, இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியர், இயேசு கிறிஸ்து ராஜாவாக இருக்கிறார். எனவே இந்த அடிப்படை சத்தியத்தை இந்த எபிரேய நிருபம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. 3 அடிப்படையான காரியங்கள். 1 முதல் 4 வசனங்கள் வரைக்கும் ரட்சிக்க பலனற்ற சடங்குகள்,
ரட்சிப்பதற்கு பலனற்ற சடங்குகள். 5 முதல் 10 வரைக்கும் ரட்சிப்பில் பிதாவினுடைய திட்டம். ரட்சிப்பில் பிதாவினுடைய திட்டம். 11 முதல் 18 வரைக்கும் வெற்றி சிறந்த இரட்சகர். இந்த 3 அடிப்படை காரியங்களை குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். விசுவாசிகள் நீங்கள் மிக கவனத்தோடு கேட்க வேண்டும். காரணம், இது தேவனுடைய வார்த்தை. முதலாம் வசனம் இப்படி இருக்க என்ற வார்த்தை எதை குறிக்கிறது என்றால், 9ஆம் அதிகாரத்தில் என்ன கூறப்படுகிறது? 9ஆம் அதிகாரம் சொல்கிறது, வேறே ரட்சிப்பில்லையே, மீட்பரின் ரத்தம் தானே. ரட்சிப்பை கொடுப்பதற்கு கிறிஸ்துவின் ரத்தத்தை தவிர வேறொன்றும் இல்லை. அந்த ரத்தம் என்ன செய்கிறது? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நித்திய மீட்பை உண்டு பண்ணுகிறது. 9ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை பரிசுத்தமாக்குகிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்காக பரிந்து பேசுகிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தனது மக்களை மகிமைப்படுத்துகிறது. மேல 9ஆம் அதிகாரம் 27, 28 பாருங்க. அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி 2ஆம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். இப்படி இருக்க என்ற வார்த்தை எதை குறிக்கிறது? மனிதனுக்கு ஒரே தரம் மரணம். எல்லா மனிதனும் மரிக்க போகிறார்கள். அதற்கு பிறகு எல்லா மனிதனும் கிறிஸ்துவின் நியாயசனத்திற்கு முன்பாக நிற்க போகிறார்கள். அதற்கு பிறகு கிறிஸ்துவுடைய வருகையில் அவர் நியாயம் தீர்க்க போகிறார் என்ற சத்தியத்தை பேசின ஆசிரியர் 10ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம் இப்படி இருப்பதினால் நியாயப்பிரமாணமானது, அதாவது மோசேயினுடைய பழைய சடங்குகள், மோசேயினுடைய ஆசரிப்பு கூடார பலிகள், நியாயப்பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாயிராமல், வரப்போகிற நன்மை என்பது கிறிஸ்துவுடைய வருகை, முதலாம் வருகை, கிறிஸ்துவுடைய மரணம், கிறிஸ்துவுடைய சிலுவையை குறிக்கிறது. இந்த இடத்துல 1ஆம் நூற்றாண்டு எபிரேய கிறிஸ்துவ என்ன செய்தார்கள் என்றால், ரோமர்களுடைய யூதர்களுடைய உபத்திரவங்களுக்கு பாடுகளுக்கு பயந்து சபையை விட்டு விலகி மீண்டும் தேவாலயத்திற்கு சென்று தன்னுடைய பாவங்களுக்காக ஆடுகளை பலி செலுத்தினார். பழைய ஏற்பாட்டில் மோசேயினுடைய காலம் முதல் தேவன் நியமித்த ஒரு கட்டளை என்னவென்றால், அனைத்து இஸ்ரவேல் ஜனங்களும் தேவாலயத்திற்கு சென்று தன்னுடைய பாவங்களுக்காக ஆடுகளை பலி செலுத்தப்பட வேண்டும். நாள்தோறும் பலி செலுத்தப்பட வேண்டும். அதிலும் வருடம் ஒரு நாள் அனைத்து ஜனங்களும் தன் பாவங்களுக்காக பலி செலுத்தி அந்த இரத்தத்தை மகாஸ்தலத்திற்குள்ளாக கொண்டு சென்று கிருபாசனத்தின் மீது தெளிக்க வேண்டும். இது தேவன் நியமித்த சடங்கு சட்டம். எதற்காக தேவன் இதை நியமித்தார்? மோசேயின் முதல் ஆரம்பிக்கப்பட்ட அந்த பலிகள் சுமார் 1500 வருஷம் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டே இருந்தது. அநேக லட்சக்கணக்கான மில்லியன் கணக்கான ஆடுகள் என்று பலி செலுத்தப்பட்டது. முழு எருசலேமும் ரத்தம் நீரோடியாக, ரத்தம் வெள்ளமாக சென்றது. அது ஒவ்வொரு முறையும் ஆடு அறுக்கப்படும் பொழுது அது என்ன சொல்கிறது? ஆசரிப்பு கூடாரத்தினுடைய வெளிப்பிரகாரத்தில் பிரதான ஆசாரியனும் ஆசாரியர்களும் அந்த லட்சக்கணக்கான மில்லியன் கணக்கான ஆடுகளை அறுக்கும் பொழுது அதன் மூலமாய் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் என்ன? அந்த ஆடு அறுக்கப்படும் பொழுது ரத்தம் பீரிட்டு வரும். அந்த ஆடு துடிக்க துடிக்க கொல்லப்படும். அந்த நகரம் முழுவதுமாக, எருசலேம் பட்டணம் முழுவதுமாக சிவப்பு நிறத்தை தவிர வேறொன்றும் இருக்காது. எங்கு சென்றாலும் ரத்தத்தினுடைய வாசனை வீசிக்கொண்டிருக்கும். இதன் மூலமாய் பழைய ஏற்பாட்டில் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதை கற்றுக் கொடுக்கிறார் என்றால், அந்த ஆடு துடிக்க துடிக்க கொலை செய்வதை ஒவ்வொரு இஸ்ரவேல் ஜனமும் பார்க்க வேண்டும். காரணம், தேவன் எந்த அளவுக்கு பரிசுத்தமானவர், தேவன் எந்த அளவுக்கு உங்களது பாவத்தை வெறுக்கிறார், பாவத்தின் சம்பளம் மரணம் என்பதை அந்த அறுக்கப்பட்ட கொலை செய்யப்பட்ட ஒவ்வொரு ஆடும், பீரிடப்பட்ட அந்த இரத்த ஓடைகள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே வந்து. சிந்திச்சு பாரு, மில்லியன் கணக்கான ஆடுகள் ஒரே நாளில் வெட்டப்படும். பல லிட்டர் கணக்கான இரத்தங்கள் நீரோடியாக அது பெருக்கெடுத்து ஓடும். இது எல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் பார்க்கும் பொழுது அவர்கள் என்ன நினைப்பார்கள் என்றால், தேவன் எந்த அளவுக்கு பரிசுத்தமான தேவன், தேவன் எந்த அளவுக்கு எனது பாவத்தை வெறுக்கிறார்,
எவ்வாறு இந்த ஆடு துடிக்க துடிக்க கொலை செய்யப்படுகிறதோ அதே போல நானும் பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தில் துடிக்க துடிக்க கொலை செய்யப்பட வேண்டும். ஆனால் நமக்கு பதிலாக இந்த ஆடுகள் பலி செலுத்தப்படுகிறது. எனவே நாம் சாக வேண்டிய இடத்திலே இந்த ஆடுகள் அறுக்கப்படுகிறது. நாம் ரத்தம் சிந்தப்பட வேண்டிய இடத்தில் இந்த ஆடு ரத்தம் சிந்தப்படுகிறது. எனவே இந்த அனைத்து ஆடுகளும் சொல்கிறது, நாங்கள் ஒருபோதும் உங்கள் பாவத்தை மன்னிக்க முடியாது. எங்களுடைய கடமை என்னவென்றால், நாங்கள் கழுத்தறுக்கப்பட்டு சிந்தப்படும் ரத்தத்தின் மூலமாய் மிக பெரிய தேவ ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவை நோக்கி நாங்கள் உங்களை அனுப்புகிறோம். இதுதான் பழைய ஏற்பாட்டில் பலி செலுத்தப்பட்ட ஒவ்வொரு ஆடும் நம்மை பார்த்து சொல்கிறது. அனைத்து பலிகளும் என்ன சொல்கிறது? எங்களுடைய நோக்கம் என்னன்னு சொன்னா, உங்களது பாவம் எந்த அளவுக்கு மோசமானது என்பதை காண்பிப்பது மட்டும்தான். எங்களால் ஒருபோதும் உங்கள் பாவத்தை நிவர்த்தியாக்க முடியாது. எந்த ஆரோனாலும் மோசையினாலும் பலி செலுத்தப்பட்ட எண்ணிக்கை கடங்காத ஆட்டுக்குட்டிகளாலும் ஒருபோதும் மனிதனுடைய பாவத்தை நிவர்த்தி செய்யாது. எங்களது நோக்கம் என்னவென்றால், பாவத்தை நிவர்த்தியாக்குகிற வரக்கூடிய தேவ ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். இதுதான் பழைய ஏற்பாட்டினுடைய பலி சடங்குகளுடைய நோக்கம். ஆனால் இயேசு கிறிஸ்து வந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்த பிறகு உருவான திருச்சபை, யூத திருச்சபை என்ன செய்தார்கள் என்றால், மீண்டும் பழைய ஏற்பாட்டினுடைய பலிகளுக்கு திரும்பினார்கள். மீண்டும் தனக்காக ஆடுகளை பலி செலுத்தினார்கள். மீண்டும் சபையை விட்டுவிட்டு கிறிஸ்துவுடைய மரணம் போதுமானது என்பதை மறந்துவிட்டு மீண்டும் பழைய வாழ்க்கைக்கு திரும்பினார்கள். எனவேதாங்க சொல்றார், வருஷந்தோறும் இடைவிடாமல் செலுத்தப்படுகிற ஒரே விதமான பலிகளினாலே அவைகளை செலுத்த வருகிறவர்களை ஒரு காலம் பூரணப்படுத்த மாட்டாது. ஏன் இந்த பழைய ஏற்பாட்டினுடைய சடங்குகள் பலவீனமானது? ஏன் இவைகள் ஒருபோது ரட்சிக்க திராணியற்றது என்றால், இவைகள் ஒருபோதும் தேவனுக்கு முன்பாக நம்மை நிறுத்தாது. இவைகள் ஒருபோதும் தேவனோடு நம்மை ஒப்புரவாக்காது. 1ஆம் வசனம் இறுதி வார்த்தை சொல்கிறது, அவைகளை செலுத்த வருகிறவர்களை என்றால் யாரை நோக்கி வருகிறார்கள்? தேவனை நோக்கி வருகிறார்கள், தேவனோடு ஒப்புரவாக்க வருகிறார்கள். ஆனால் ஒரு காலம் அவர்களை பூரணப்படுத்தாது. இங்க பூரணம் என்ற வார்த்தை எதை குறிக்கிறது என்றால், ரைட் ஸ்டாண்டிங் பிஃபோர் காட், தேவனுக்கு முன்பாக பூரணமான வாழ்க்கை, கடவுளுக்கு முன்பாக முழு நீதியுள்ள வாழ்க்கையை எதிர்பார்க்கிறது. தேவன் எதை எதிர்பார்க்கிறார் என்றால், ஒவ்வொரு மனிதனும் 100% தேவனுடைய வார்த்தைக்கு முழுமையாக கீழ்ப்படிய வேண்டும். 90% அல்ல, அல்லது 99.9% அல்ல. தேவனுடைய நீதி என்பது, கடவுள் மக்களிடம் 100% நீதி எதிர்பார்க்கிறார். 100% பாவம் இல்லாத வாழ்க்கை எதிர்பார்க்கிறார். தேவன் இவ்விதமாக மனிதனிடம் பூரணத்தை எதிர்பார்க்கும் பொழுது வேதம் சொல்கிறது, எல்லாரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமை அற்றவர்கள் ஆனார்கள், நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, எல்லாரும் ஏகமாய் கெட்டு போனார்கள், வழி தப்பி போனார்கள், அவர்கள் கண்களுக்கு முன்பாக தெய்வ பயம் இல்லை. தேவனுடைய நீதி எதை எதிர்பார்க்கிறது என்றால், தேவனுக்கு முன்பாக ஒரு மனிதன் நிற்க வேண்டும் என்றால் அவன் தேவனுடைய கட்டளைகளுக்கு 100% கீழ்ப்பட்டிருக்க வேண்டும். அப்படி 100% கீழ்ப்படியவில்லை என்றால் தேவன் அவர்கள் மீது உக்கிர கோபம் உள்ள, நீதியை செலுத்துகிற, நரகத்திற்கு அனுப்புகிற கடவுளாகவே இருக்கிறார். தேவனுக்கு நாம் எவ்வாறாக இருக்கிறோம்? வேதம் சொல்லுகிறது, தேவனுக்கு நாம் சத்துருக்களாக இருக்கிறோம், துரோகிகளாக இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் பாவம் செய்கிற நீங்கள் நானும் என்ன செய்கிறோம் என்றால், கடவுளை சாகடிப்பதற்கு முயற்சித்துக் கொண்டே இருக்கிறோம். கடவுளுக்கு முன்பாக நமது கத்தியை கையில் எடுத்துக்கொண்டு அவரை கொலை செய்வதற்கு முயற்சித்துக் கொண்டே இருக்கிறோம். யோபுவின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம், யோபு 15ஆம் அதிகாரம் 25-26. பாவிகளாகிய நாம் அனுதினமும் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்ற வசனத்தை சொல்கிறது. அவன் தேவனுக்கு விரோதமாக கை நீட்டி, யாருக்கு விரோதமாக? அவன் தேவனுக்கு விரோதமாக கை நீட்டி சர்வ வல்லவருக்கு விரோதமாக பராக்கிரமம் பாராட்டுகிறான்.
கடின கழுத்தோடும் பருத்த குமிழிலுள்ள தன் கேடயங்களோடும் யாருக்கு எதிராக ஓடுகிறார்? அவருக்கு எதிராக ஓடுகிறார். இதுதான் நாள்தோறும் பாவிகளாகிய மனிதர்கள் செய்யக்கூடிய காரியம். ஒவ்வொரு முறையும் பாவம் செய்யும் பொழுது சிந்தித்துக் கொள்ளுங்கள். சர்வத்தையும் படைத்து சர்வத்தையும் பராமரிக்கிற, எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிற, பூரண வல்லமையுள்ள, எல்லா கோள்களையும் பூமியையும் பிடித்து கொண்டிருக்கிற, உங்களுக்கு இந்த நொடி சுவாசத்தை கொடுத்து கொண்டிருக்கிற அந்த வல்லமையுள்ள தேவனுக்கு எதிராக நீங்கள் பட்டயத்தை எடுத்து ஓடிக்கொண்டே இருக்கிறீர்கள். தேவனை சாகடிப்பது சாத்தியமா? ஒரு பலவீனமான பாவியினால படைத்த கடவுளை சாகடிப்பது சாத்தியமா? ஆனால் நீங்கள் தான் ஒவ்வொரு முறையும் பாவம் செய்யும் போது கைகளை முறுக்கி கடவுளுடைய முகத்துக்கு நேராக கொண்டு போகிறோம். பட்டயத்தை எடுத்து கடவுளை சாகடிப்பதற்கு முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு மாவட்டத்தினுடைய ஆட்சியரை உங்களால் எதிர்க்க முடியுமா? ஒரு மாவட்டத்தின் ஆட்சியருக்கு முன்பாக தைரியமாய் பெருமையோடு உங்களால் பேச முடியுமா? அல்லது ஒரு நாட்டின் ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சருக்கு நேராக முன்பாக நின்று அவருடைய முகத்திற்கு நேராக கையை முறுக்க முடியுமா? அல்லது நாட்டினுடைய பிரதமருடைய ஆபீஸ்க்குள்ள போய் அவர் அமர்ந்திருக்கிற சிங்காசனத்தின் மீது, அவர் அமர்ந்திருக்கிற நாற்காலியின் மீது வேகமாக எட்டி உதைத்து உயிரோடு வெளியே வர முடியுமா? இதெல்லாம் செய்ய முடியாத பொழுது எல்லாவற்றை பார்க்கிலும் மிக சர்வ வல்லமையுள்ள தேவனை நாள்தோறும் நீங்கள் மிக எளிமையாக, மிக சாதாரணமாக அவரை நோக்கி அவரோடு சண்டை போடுவதற்கு ஓடிக்கொண்டே இருக்கிறீர்கள். உங்கள் சிந்தனையிலே பாவம் செய்யும் பொழுது, உங்கள் வார்த்தைகளை தவறாக பயன்படுத்தும் பொழுது அந்த தேவனை நோக்கி சண்டை போடுகிறீர்கள். கடவுளை ஆராதிக்காமல் பரிசுத்த நாளை வீணாக்கும் பொழுது அந்த தேவனுக்கு எதிராக ஓடுகிறீர்கள். திருச்சபையும் வேதத்தையும் அசட்டை செய்யும் பொழுது அந்த தேவனுக்கு எதிராக அவரை சாகடிப்பதற்கு ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். தேவன் சொல்றார், கடவுள் நகைப்பார். சங்கீதம் 2 சொல்கிறார், கடவுள் நகைக்கிறார். கடவுளுக்கு முன்பாக நம்மை பெருமைப்படுத்தும் பொழுது, கடவுளுக்கு முன்பாக நமது அந்தஸ்துகளை வைத்து நம்ம உயர்த்தும் பொழுது கடவுள் நம்மளை பார்த்து சிரிக்கிறார் சொல்லி வேதம் சொல்லுது. கடவுள் நம்மை பார்த்து நகைக்கிறார். புழுவிலும் புழுவான, மாயையிலும் மாயையான, நிழலிலும் நிழலான, ஒன்றுக்கும் தகுதியற்ற இந்த பலவீனமான இந்த மனிதனாகிய படைப்பு என்னை எவ்வாறு கொள்ள முடியும் என்பதுதான் தேவனுடைய கேள்வி. என்னை எவ்வாறு எதிர்க்க முடியும் என்பதுதான் தேவனுடைய கேள்வி. பழைய ஏற்பாட்டினுடைய சடங்குகள் ஒருபோதும் பாவத்தை மன்னிக்காது. இங்க அடுத்து சொல்ற 4ஆம் வசனம், எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அல்லாமலும் காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளுடைய ரத்தம் பாவங்களை நிவிர்த்தி செய்ய மாட்டாதே. பாவங்களை நிவிர்த்தி செய்ய மாட்டாதே என்றால் என்ன அர்த்தம்? பாவ நிவிர்த்தி என்றால் என்ன அர்த்தம்? இங்க சொல்றாரு, பழைய ஏற்பாட்டில் பலி செலுத்தப்பட்ட காளைகளும் வெள்ளாட்டுக்கடாக்களும் ஒருபோதும் பாவத்தை நிவிர்த்தி செய்யாது, பாவத்தை சுத்திகரிக்காது, பாவத்தை நீக்காது. நன்றாக கவனியுங்கள். ஒரு பாவியான மனிதன் தேவனுக்கு முன்பாக நீதிமானாக நிற்க வேண்டும் என்றார். ஒரு மனிதன் தேவ கோபத்திலிருந்து தப்பித்து கடவுளோடு ஒப்புரவாக்கப்பட வேண்டும் என்றார். 2 காரியம் மிக அவசியம். ஒன்று, கிருபாதார பலி. கிருபாதார பலி என்றால் தேவ கோபத்தை நீக்குவது என்று அர்த்தம். 2வது, பாவ நிவாரண பலி. பாவ நிவாரண பலி என்றால் பாவத்தை நீக்குவது. தேவன் என் மீது கிருபையா இருக்க வேண்டும் என்றால், ஒன்று, என் மீது இருக்கிற தேவ கோபம் நிவர்த்தி செய்யப்பட வேண்டும். 2வது, எனது பாவம் நிவர்த்தி செய்யப்பட வேண்டும். தேவ கோபமும் எனது பாவம் நிவர்த்தி செய்யப்படாமல், கழுவப்படாமல் ஒருபோதும் நாம் தேவனோடு ஒப்புரவாக்கப்பட முடியாது. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாய் இருக்கிறார். இங்க சர்வலோகம் என்பது எல்லா நாடுகளிலும் சிதற இருக்கிற தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களை குறிக்கிறது. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல,
அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவிர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. ஏன் சடங்குகள் ஒருபோதும் பாவத்தை மன்னிக்காதென்றால் அவைகள் ஒருபோதும் நம்மை தேவனோடு சேர்க்காது, அவைகள் நமது பாவத்தை நிவிர்த்தி செய்யாது. அடுத்து இங்க சொல்றார் 9ஆம் வசனம், 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், இரண்டாவது நிலைநிறுத்துவதற்கு முதலாவது நீக்கி போடுகிறார். ஏற்கனவே இயேசு கிறிஸ்து தனது மரணத்தின் மூலமாய் பழைய ஏற்பாட்டினுடைய பலிகளை நீக்கி போட்டார். இரண்டாவது என்றால் பழைய ஏற்பாட்டினுடைய பலிகள், முதலாவது என்றால் கிறிஸ்துவுடைய மரணம். கிறிஸ்துவுடைய சிலுவை மரணத்தை நிலைநிறுத்துவதற்கு இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டினுடைய சடங்குகளையும் கிரியைகளையும் மனிதனுடைய கிரியைகளையும் ஒழித்து போட்டார். எனவே ஒரு பாவியினுடைய பாவத்தை மன்னிப்பதற்கு, சுத்திகரிப்பதற்கு எந்த பலிகளும், எந்த நற்கிரியைகளும், எந்த ஒழுக்கமான வாழ்க்கையும், நீங்கள் செய்கிற எந்த நன்மைகளும், உங்களது அனைத்து ஞானங்களும், உங்களது அனைத்து ஐஸ்வர்யங்களும், அரசியல் பலங்களும், உங்களது கல்விகளும் ஒருபோதும் உங்கள் பாவத்தை மன்னிக்காது. உங்கள் பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் என்ன வழி? இந்த உலகத்தில் உங்கள் பாவத்திற்கான தீர்வு இந்த உலகத்தில் இல்லை. இந்த உலகத்தில் எந்த நாட்டிற்கு சென்றாலும், எங்கு சென்றாலும் உங்கள் பாவத்திற்கான தீர்வு உலகத்தில் இல்லை. தேவ கோபத்திற்கான தீர்வு உலகத்தில் இல்லை. உங்கள் பாவத்திற்கான தீர்வு எங்கு இருக்கிறது? இந்த பூமியில் இல்லை என்றால் எங்கு இருக்கும்? அது பரலோகத்தில் இருக்கிறது. பாவிகளுக்கான நம்பிக்கை பரலோகத்தில் மட்டுமே இருக்கிறது. 5ஆம் வசனம், ஆகையால் என்றால் காளை வெள்ளாட்டுக்கடா எந்த மனிதனுடைய நற்கிரியைகளும் ஒழுக்கங்களும் சடங்காச்சாரங்களும் பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாது. ஆகையால் அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தம்? இவைகள் ஒருபோதும் பாவத்தை மன்னிக்காது. இந்த உலகத்தில் எந்த விதமான நம்பிக்கையும் இல்லை. ஆனால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையும் நீ விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். ரட்சிப்பில் பிதாவினுடைய திட்டம், ரட்சிப்பில் பிதாவுடைய திட்டத்தை குறித்து இங்கு பேசப்படுகிறது. பழைய ஏற்பாட்டினுடைய பலிகள் ஒருபோதும் பாவங்களை மன்னித்து மீட்பை கொடுக்காது என்பதை 7ஆம் வசனம் சொல்கிறது. அப்பொழுது நான் தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன். யார் சொல்றது? இங்க 6ஆம் வசனம் சொல்கிறது, சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானதல்ல என்றீர். அப்பொழுது நான் தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனை பார்த்து சொல்கிறார், தேவனே நீர் சர்வாங்க தகன பலிகளை விரும்புவதில்லை, நீர் பாவ நிவாரண பலி உமக்கு பிரியமானது அல்ல, எனவே நீர் விரும்புகிற பலியாக நான் வருகிறேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார். சொல்லப்படுது உமது சித்தத்தின் படி என்று சொல்லப்படுகிறது. அந்த சித்தம் எப்பொழுது உண்டானது? அது யாருடைய சித்தம்? அது மனிதனுடைய சித்தம் அல்ல. ரட்சிப்பு என்பது மனிதனுடைய சித்தம் அல்ல. ரட்சிப்பு என்பது இந்த உலகத்தில் வாழ்கிற எந்த மனிதனுடைய சித்தமும் அல்ல. அது பிதாவினுடைய சித்தம். அது எப்பொழுது உண்டானது? அந்த சித்தம் உலகம் உண்டாவதற்கு முன்பாகவே உண்டானது. அந்த சித்தத்தை யார் திட்டம் பண்ணியது? ஒரு பாவியை இவ்வாறாக மீட்க வேண்டும், இந்த பாவிக்காக ஒருவர் மரிக்க வேண்டும் என்பதை யார் தீர்மானித்தது? உலகம் தோற்றத்திற்கு முன்பாகவே திரியேக தேவன் திட்டம் பண்ணினார். பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியானவராகிய தேவன் மூவரும் திட்டம் பண்ணினார்கள். எப்பொழுது? வெளிச்சம் உண்டாவதற்கு முன்பாக, இந்த முழு உலகமும் படைக்கப்படுவதற்கு முன்பாக பிதாவாகிய தேவன் தனது சித்தத்தை அவர் வெளிப்படுத்தினார். நமது ரட்சிப்பு இப்பொழுது உண்டாகவில்லை. நமது ரட்சிப்பிற்கான திட்டம் தேவன் உலகம் உண்டாவதற்கு முன்பாகவே அவர் திட்டம் பண்ணினார். 5ஆம் வசனம் சொல்கிறது, ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது, யார் உலகத்தில் பிரவேசிக்கும் பொழுது?
அவர் என்ற வார்த்தை யாரை குறிக்கிறது? கிறிஸ்துவை குறிக்கிறது, இயேசுவை குறிக்கிறது. இயேசு உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையும் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். பிதாவாகிய தேவன் தனது ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்காக சரீரத்தை ஆயத்தம் பண்ணினார். எப்பொழுது ஆயத்தம் பண்ணினார்? உலகம் உண்டாவதற்கு முன்பாகவே. கிறிஸ்துவுடைய மரணம் உலக தோற்றத்திற்கு முன்பாகவே தீர்மானிக்கப்பட்டது. உலக தோற்றத்திற்கு முன்பாகவே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. இங்க பிதாவாகிய தேவன் தனது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சரீரத்தை ஆயத்தம் பண்ணினார். எதற்காக சரீரத்தை ஆயத்தம் பண்ணினார்? எதற்காக தனது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சரீரத்தை ஆயத்தம் பண்ணினார்? எதற்காக இயேசு கிறிஸ்து முழு மனிதனாக உலகத்திற்கு வந்தார்? லக்ஸரியான வாழ்க்கை வாழ்வதற்காக இயேசு கிறிஸ்து வரவில்லை, அல்லது தன்னை பெருமைப்படுத்தி வாழ்வதற்காக இயேசு கிறிஸ்து வரவில்லை. இயேசு கிறிஸ்து உலகத்தில் 3 வேளை நன்றாக சாப்பிட்டு நன்றாக வாழ்ந்து சுகபோகமாக வாழ்ந்து செல்வதற்காக கிறிஸ்துவுக்கு சரீரம் கொடுக்கப்படவில்லை. தேவன் கிறிஸ்துவுக்கு எதற்காக சரீரத்தை ஆயத்தம் பண்ணினார் என்றால், அந்த சரீரம் கிழிக்கப்பட வேண்டும், அந்த சரீரம் துப்பப்பட வேண்டும், அந்த சரீரத்தின் மீது முள்முடி வைக்கப்பட வேண்டும், அந்த சரீரம் நிர்வாணமாக்கப்பட வேண்டும், அந்த சரீரம் 40 முள் இருந்த சாட்டையினாலே கிழிக்கப்பட்டு சின்னாபின்னமாக்க வேண்டும், அந்த சரீரம் சிலுவையிலே கைகளிலும் கால்களிலும் ஆணிகள் கடாவப்பட வேண்டும். இதற்காகவே தேவன் கிறிஸ்துவுக்கு சரீரத்தை உண்டு பண்ணினார். வெறுமனே தேவன் மக்களுடைய சர்வாங்க தகன பலிகளையும் காணிக்கைகளையும் விரும்புவதில்லை. 8ஆம் வசனம், நியாய பிரமாணத்தின்படி செலுத்தப்பட்டு வருகிற பலிகளை குறித்து மேற்சொல்லியபடி பலியையும் காணிக்கையும் சர்வாங்க தகன பலிகளையும் பாவ நிவாரண பலிகளையும் நீர் விரும்பவில்லை, அவைகள் நமக்கு பிரியமானதல்ல. இஸ்ரவேல் ஜனங்கள் செலுத்துகிற காணிக்கைகளும் பலிகளும் தேவனுக்கு பிரியமானதல்ல. காரணம் என்ன? கடவுள் விரும்புவது முழு மனதோடு முழு ஆத்மாவோடு செலுத்துகிற பலிகளை, கிறிஸ்துவை விசுவாசித்து செலுத்துகிற பலிகளையே தேவன் விரும்புகிறார். அதே போல இங்கிருக்கிற உங்களுடைய ஆராதனைகளை தேவன் ஒருபோதும் விரும்புவதில்லை. கிறிஸ்து இல்லாமல் நீங்கள் ஆராதிக்கிற, தேவ பயம் இல்லாமல் நீங்கள் ஆராதிக்கிற ஆராதனையை தேவன் அருவருக்கிறார். கடவுள் மிக முழுவதுமாக வெறுக்கிறார். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுவதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ? தேவனுக்கு ஏற்ற பலி என்ன? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும், ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். கடவுள் கிளியரா சொல்றார், உங்களுடைய ஆராதனை எங்களுக்கு முக்கியம் கிடையாது. நீ என்னை ஆராதிக்க வருவதற்கு முன்னாடி ஒன்று கீழ்ப்படிதலை கடவுள் எதிர்பார்க்கிறார், செவி கொடுத்தலை கடவுள் எதிர்பார்க்கிறார். தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காம, கடவுளுடைய வார்த்தை கீழ்ப்படியாம சர்ச்சுக்கு வந்து நீ என்ன பாட்டு பாடினாலும் காணிக்கை செலுத்தினாலும் திருவிருந்துல பங்கு பெற்றாலும் அது தேவனுக்கு பிரியமானது அல்ல. தேவனுக்கு மிக மேன்மையாக முதன்மையான பிரியமான பலி என்றால் செவி கொடுத்தலும் கீழ்ப்படிதலும் மட்டுமே. சங்கீதம் 51 16ஆம் வசனம் 17ஆம் வசனம். சங்கீதம் 51 11 16 17. பலியை நீர் விரும்புகிறதில்லை, விரும்பினால் செலுத்துவேன். தகன பலியும் உமக்கு பிரியமானதல்ல. தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர். தேவனுக்கு எது ஏற்ற பலிகள் என்றால் நறுங்குண்ட இருதயம், மனம் திரும்பின இருதயம், தன் பாவத்தின் மீது மனஸ்தாபப்படுகிற இருதயம். ஆயக்காரனை போல தேவனே பாவியாக என் மீது கிருபையாயிரும் என்று சொல்லி கதறுகிற இருதயம். தேவனுடைய சமூகத்திற்கு முன்பாக அமர்ந்திருக்கிற நீங்கள் அந்த பரிசுத்த கடவுளுக்கு முன்பாக இம்மட்டுமாய் நீங்கள் செய்த பாவம் எந்த அளவுக்கு மோசமானது என்பதை உணர்ந்து பாவத்தை வெறுத்து அறிக்கை செய்து கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிற இருதயத்தை மட்டுமே கடவுள் விரும்புகிறார். இதை விட நீங்கள் என்ன செய்தாலும் தேவன் அதை ஒருபோதும் விரும்புவதில்லை. கடவுள் விரும்புகிற ஆராதனையை நீங்கள் செய்கிறீர்களா? மெய்யாகவே இங்கு அமர்ந்திருக்கிற நீங்கள்
நீங்கள் வீட்டுக்கு திரும்பி செல்லும் பொழுது உங்களால் உறுதியாக சொல்ல முடியுமா? இன்று நான் தேவனை மெய்யாக ஆராதித்தேன், இன்று எனது ஆராதனையை தேவன் ஏற்றுக்கொண்டார், இன்று எனது ஆராதனையில் தேவன் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார் என்பதை உறுதியாக உங்களால் சொல்ல முடியுமா? அப்படி முடியலன்னு சொன்னால் என் கடவுளை ஆராதிக்கலன்னு சொல்லியார். தேவனுக்கேற்ற பலி எது? தேவனுக்கேற்ற காணிக்கைகள் எது? தேவனுக்கேற்ற ஆராதனை எது? கீழ்ப்படிதல், செவி கொடுத்தல், ஆழமான நொறுங்குண்ட இருதயம், மனம் திரும்புதல், உங்கள் பாவத்தின் மீதான மனஸ்தாபப்படுதல். இங்கு சொல்லப்படுது, புஸ்தக சுருள் என்னை குறித்து எழுதியிருக்கிறது. யாரை குறித்து எழுதியிருக்கிறது? எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அப்பொழுது நான் தேவனை உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன். புஸ்தக சுருள் என்பது பழைய ஏற்பாட்டை குறிக்கிறது. புஸ்தக சுருளில் பழைய ஏற்பாட்டில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். யாரை குறித்து? பழைய ஏற்பாட்டில் யாரை குறித்து எழுதியிருக்கிறது? பழைய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவை குறித்து எழுதியிருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் கிறிஸ்துவுடைய மரணத்தை குறித்து எழுதியிருக்கிறது. பழைய ஏற்பாட்டின் நோக்கம் என்னவென்றால் வரக்கூடிய கிறிஸ்துவை முன்னறிவிப்பது. கிறிஸ்துவும் பழைய ஏற்பாட்டில் காணப்பட்டார். லூக்கா 24ஆம் அதிகாரம், லூக்கா 24ஆம் அதிகாரம் 44வது வசனம். அவர்களை நோக்கி, மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நிறைவேற வேண்டியது என்று. என்ன சொல்ற? முழு பழைய ஏற்பாட்டிலும் இயேசு கிறிஸ்துவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இப்ப கிறிஸ்துவுடைய மரணம் உலகம் உண்டாவதற்கு முன்பாகவே பிதாவாகிய தேவன் திட்டம் பண்ணினார். கிறிஸ்துவுடைய மரணம் பழைய ஏற்பாட்டில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுடைய மரணம் பரிசுத்த ஆவியானவர் தனது வேதாகமத்தில் முன்குறித்திருக்கிறார். கிறிஸ்துவுடைய மரணத்தை இயேசு கிறிஸ்துவும் உலகத்தில் வாழும் பொழுது முன்னறிவித்திருக்கிறார். கிறிஸ்துவுடைய மரணத்தை கிறிஸ்துவுக்கு பிறகு அப்போஸ்தலர்களும் பிரசங்கித்திருக்கிறார்கள். முழுமையாக கிறிஸ்துவுடைய மரணம் பிரசங்கிக்கப்பட்டிருக்கும் பொழுது இந்த சபையினுடைய மிக மேன்மையான நோக்கம் அதே இயேசு கிறிஸ்துவை வல்லமையோடு பிரசங்கிப்பது மட்டும்தான். இந்த சபை விசுவாசியுடைய கடமை நாள்தோறும் கிறிஸ்து இயேசுவினுடைய மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் சிந்தித்து பார்ப்பது மட்டும்தான். இன்றைய சபை விசுவாசிகளுடைய மிக ஒரு பரிதாபமான சூழ்நிலை என்னவென்றால், திருவிருந்தில் பங்கு பெறுகிற அந்த 10 நிமிடம் மட்டுமே நீங்கள் கிறிஸ்துவுடைய மரணத்தை ஓரளவு சிந்தித்து கொண்டிருக்கிறீர்கள். திருவிருந்தில் பங்கு பெறுகிற அந்த ஒரு சில நிமிடங்கள் மட்டுமே ஏனோ தானம் என்று கிறிஸ்துவுடைய இரத்தத்தை குறித்து சிந்திக்கிறீர்களே ஒழிய, உங்கள் வாழ்க்கை முழுவதும் அணிதின வாழ்க்கை கிறிஸ்துவால் நிரப்பப்படாமல் இருக்கிறது. உங்கள் அணிதின வாழ்க்கையில கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையை நிரப்பப்படாமல் இருப்பார் என்றால் நீங்கள் எடுக்கிற திருவிருந்தில் ஒருபோதும் கிறிஸ்து மகிமைப்பட மாட்டார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், நாள்தோறும் கிறிஸ்துவுடைய தழும்புகளை சரீரத்தில் சுமந்து கொண்டு திரிகிறேன். பத்தாம் வசனம் சொல்கிறது, எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இயேசு கிறிஸ்துவுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். இங்கே பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம் என்ற வார்த்தை மறுபிறப்பை குறிக்கிறது. தேவன் ஒரு பாவிக்குள்ளாக இரட்சிப்பை கொடுக்கும் பொழுது அங்கு அந்த பாவியை உயிர்ப்பித்து அவனை முழுவதுமாக பரிசுத்தமாக்குகிறார். இப்போ எதன் அடிப்படையில் ரட்சிக்கப்படுகிறோம், எதன் அடிப்படையிலே பரிசுத்தமாக்கப்படுகிறோம் என்றால், இயேசு கிறிஸ்துவுடைய சரீரம் ஒரே தர பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி. எது பிதாவின் சித்தம்? கிறிஸ்து பலியிடப்பட வேண்டும். நல்லா கவனிங்க, நம் மீது யார் கோபமாக இருப்பது? பிதாவாகிய தேவன் ஒவ்வொரு பாவியின் மீதும் உக்கிர கோபம் உள்ள கடவுளாக இருக்கிறார். தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி. அவர் நாள்தோறும் பாவிகள் மீது சினம் கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறார். எந்த சினம் கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறாரோ அதே தேவன் அந்த கோபத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளும்படியான வழியையும் அவரே உண்டு பண்ணுகிறார். ரட்சிப்பு எந்த அளவுக்கு மேன்மையானது!
ஒரே தரம் பலியிடப்பட்டார் என்ற வார்த்தை எதை குறிக்கிறது? கிறிஸ்து ஒரே தரம் தேவ கோபத்தை முழுமையாக அருந்தினார். தேவன ஒரு பாத்திரம் கொடுக்கப்பட்டது. கிறிஸ்து ஜோமண்டா கெத்செமனேல, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என்னுடைய இஷ்டத்தின் படி அல்ல, உம்முடைய இஷ்டத்தின் படி ஆக கடவுது. அந்த பாத்திரத்தில் என்ன இருந்தது? அந்த பாத்திரத்தில் தேவனுடைய தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களுடைய அனைத்து பாவத்தின் மீதான தேவ கோபமும் அந்த பாத்திரத்தில் ஊற்றப்பட்டது. கிறிஸ்து சிலுவையில் ஒரு சொட்டு விடாமல் எல்லாவற்றையும் அந்த பாத்திரத்தில் உள்ள தேவ கோபத்தை கிறிஸ்து குடித்து தீர்த்தார். இந்த ரட்சிப்பின் திட்டத்தை உலகத்தில் எந்த மனிதன் திட்டமிட்டது? எந்த மனிதன் சிந்தித்தான்? எந்த மனிதனும் சிந்திக்கவில்லை. எந்த மனிதனுடைய கண்களும் காணவில்லை. எந்த மனிதனுடைய காதுகளும் கேட்கவில்லை. தேவன் உலக தோற்றத்திற்கு முன்பாகவே இந்த ரட்சிப்பின் திட்டத்தை அவர் திட்டம் பண்ணினார். கிறிஸ்துவுடைய முதலாம் வருகைக்கான, கிறிஸ்துவுடைய மரணத்திற்கான நோக்கம் என்ன? கிறிஸ்து பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்ற வந்தார். எது பிதாவின் சித்தம்? தனது சபைக்காக தனது குமாரன் மரிப்பது. கிறிஸ்து எதற்காக உலகத்திற்கு வந்தார்? பழைய ஏற்பாடு முழுவதுமாய் சொல்லப்பட்ட அந்த வேத வாக்கியத்தை நிறைவேற்றுவதற்காக கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார். ரட்சிப்பில் திரியேக தேவன் செயலாற்றுகிற அந்த விதம், ரட்சிப்பில் திரியேக தேவன் செயல்படுகிற அந்த முறைமை, அது மிக மேன்மையானது. ஒரு பாவியினுடைய வாழ்க்கையில எல்லாரும் பாவிகள், எல்லாரும் நரகத்திற்குரியவர்கள், எல்லாரும் தேவ கோபாக்கினுக்குரியவர்கள். நம்மிடம் எந்த விதமான நற்கிரியையும் இல்லை. நாம் ஆத்துமாவில் மரித்திருக்கிறோம். மரித்த ஆத்துமா ஒருபோதும் எழுந்து நடக்க முடியாது. நம்மால் எதையும் செய்ய முடியாத, ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியாத நிலையில் நாம் காணப்படுகிறோம். ஆனால் தேவன், பிதாவாகிய தேவன் உலக தோற்றத்திற்கு முன்பாகவே தனக்கு சித்தமான ஒரு சில பாவிகளை தெரிந்து கொண்டார். அவர் எல்லாரையும் தெரிந்து கொள்ளவில்லை. உலகம் உண்டாவதற்கு முன்பாகவே ஆதாமின் வம்சத்தில் மரித்திருக்கிற தமக்கு சித்தமான ஒரு சில மக்களை தெரிந்து கொண்டார். அந்த ஒரு சில மக்களுக்காக தனது ஒரே பேரான குமாரனாக இயேசு கிறிஸ்துவை உலகத்திற்கு அனுப்பினார். அவர்களால் கடைபிடிக்க முடியாத நியாய பிரமாணத்தை கிறிஸ்து கடைபிடித்தார். கிறிஸ்து கல்வாரி சிலுவைக்கு சென்றார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர்த்தெழுந்தார். அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களுடைய மரித்திருக்கிற ஆத்துமாவுக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் தனது வார்த்தையின் மூலமாய் உள்ளே சென்று மறுபிறப்பை உண்டாக்கி, ரட்சிப்பை உண்டாக்கி அவனை தேவனுடைய பிள்ளையாக மாற்றுகிறார், நரகத்திலிருந்து காப்பாற்றுகிறார். இந்த ரட்சிப்பு எவ்வளவு மேன்மையான ஒரு ரட்சிப்பு! மூன்றாவது, 11 முதல் 18 வரைக்கும் நாம் சிந்திக்கும் பொழுது, வெற்றி சிறந்த இரட்சகர். அன்றியும் எந்த ஆசாரியனும் நாடோறும் ஆராதனை செய்கிறவனாயும் பாவங்களை ஒரு காலம் நிவர்த்தி செய்யக்கூடாத ஒரேவித பலிகளை அநேக தரம் செலுத்துகிறவனாயும் நிற்பான். பழைய ஏற்பாட்டினுடைய ஆசரிப்பு கூடாரத்தில் வருஷந்தோறும் பிரதான ஆசாரியன் பலி செலுத்தி இரத்தத்தை எடுத்துக்கொண்டு மகாஸ்தலத்திற்குள்ளாக பிரவேசித்து கிருபாசன தண்டையின் மீது இரத்தத்தை தெளித்து தன்னுடைய பாவங்களுக்காக, ஜனங்களுடைய பாவங்களுக்காக பரிந்து பேசுவான். இங்கு சொல்லப்படுது, ஒரேவித பலிகளை அநேக தரம் செலுத்துகிறவனாயும் நிற்பான். பிரதான ஆசாரியன் பழைய ஏற்பாட்டில் உட்கார முடியாது. ஆசரிப்பு கூடாரத்தில் நாற்காலி இல்லை. பிரதான ஆசாரியன் உள்ளே ஆராதனை செய்யும் பொழுதெல்லாம் நின்று கொண்டே செய்ய வேண்டும். ஏன் அவன் நின்று கொண்டே இருக்க வேண்டும்? காரணம், அவருடைய வேலை இன்னும் முடியவில்லை என்ற அர்த்தம். ஆனால் 12ஆம் வசனம், இவரோ என்றால் யாரை குறிக்கிறது? பழைய ஏற்பாட்டிலே மனித பிரதான ஆசாரியன் நின்று கொண்டே ஆராதனை செய்ய வேண்டும். இவரோ என்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி, பழைய ஏற்பாட்டில் அவன் அநேக பலிகளை செலுத்த வேண்டும். ஆனால் கிறிஸ்து ஒரே பலியை செலுத்தினார். பழைய ஏற்பாட்டில் அந்த பிரதான ஆசாரியன் தன்னுடைய பாவங்களுக்காக பலி செலுத்த வேண்டும். ஆனால் இயேசு கிறிஸ்து அவருடைய பாவங்களுக்காக அல்ல, நம்முடைய பாவங்களுக்காக பலி செலுத்தினார். பழைய ஏற்பாட்டில் அந்த பிரதான ஆசாரியன் நாள்தோறும் வருஷந்தோறும் பலி செலுத்தப்பட வேண்டும். ஆனால் இயேசு கிறிஸ்து ஒரே முறை
தன்னைத்தானே பலியாக்கினார். பழைய ஏற்பாட்டில் பிரதான ஆசாரியன் ஆடுகளை பலி செலுத்தப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து அவரே தேவ ஆட்டுக்குட்டியாக தன்னைத்தானே அவரை பலி செலுத்தினார். இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்து 11ஆம் வசனம் சொல்கிறது, பழைய ஏற்பாட்டின் ஆசாரியன் நிற்பான், நின்று கொண்டே இருப்பான். ஆனால் 12ஆம் வசனம் சொல்கிறது, இவர் உட்கார்ந்து இருக்கிறார். என்ன அர்த்தம்? மீட்பினுடைய பணிகள் முடிக்கப்பட்டது. எங்கு உட்கார்ந்து இருக்கிறார்? தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். 1 வருஷத்துக்கு அல்ல, 2 வருஷத்திற்கு அல்ல, 1000 வருஷத்துக்கு மட்டுமல்ல, அல்லது கோடி வருஷம் மட்டுமல்ல, என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பாரிசத்திலே உட்கார்ந்து இருக்கிறார். இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார், 33 ஆண்டு காலம் வாழ்ந்தார், சிலுவைக்கு சென்றார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர் தெழுந்தார். அடுத்தது அவர் தேவனுடைய வலது பாரிசத்திலே உட்கார்ந்து இருக்கிறார். தேவனுடைய வலது பாரிசம் எதை குறிக்கிறது? இயேசு கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் அமர்ந்திருக்கிறார் என்ற சத்தியம் அதை குறிக்கிறது. ஒன்று, இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு சமமானவர். 2வது, இயேசு கிறிஸ்து முழுவதும் பரிசுத்தமானவர். 3வது, இயேசு கிறிஸ்து தன்னுடைய திருச்சபைக்காக மீட்பின் பணியை நிறைவேற்றினார். 4வது, இயேசு கிறிஸ்து தனது சபைக்காக அங்கிருந்து பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். 5வது, இயேசு கிறிஸ்து அந்த சிங்காசனத்திலிருந்து முழு உலகத்தையும் ஆளுகை செய்து கொண்டே இருக்கிறார். 6வது, இயேசு கிறிஸ்து நியாயாதிபதியாக வரப்போகிறார். 13ஆம் வசனம், எந்த இயேசு கிறிஸ்து ஒரே தரம் பலியை செலுத்தினார், எந்த இயேசு கிறிஸ்து 33 ஆண்டு காலம் ஏழ்மையின் கோலம் எடுத்து, அடிமையின் ரூபம் எடுத்து, அனைத்து மனிதனுடைய எச்சில்களையும் முகத்திலே துப்பப்பட்டு, எந்த இயேசு கிறிஸ்து நிர்வாணத்தோடு பார்க்க கூடாத அளவிற்கு சதைகள் கிழிக்கப்பட்டு பரிதாபத்தோடு தொங்கினாரோ, அதே இயேசு கிறிஸ்து இப்பொழுது எவ்வாறாக அமர்ந்திருக்கிறார்? தேவனுடைய வலது பாரிசத்தில் ராஜாதி ராஜாவாக மகிமையுள்ள ஆண்டவராக அமர்ந்திருக்கிறார். அதே இயேசு கிறிஸ்து 13ஆம் வசனம், இனி தம்முடைய சத்துருக்களை தமது பாதபடி ஆக்கி போடும் வரைக்கும் காத்து கொண்டிருக்கிறார். கிறிஸ்து நியாயாதிபதியாக, கிறிஸ்து நீதிபதியாக, கிறிஸ்து நியாயத்திருக்கிற கோபமுள்ள ஆண்டவராக தேவனுடைய வலது பாரிசத்தில் அவர் இப்பொழுது அமர்ந்து காத்து கொண்டிருக்கிறார். சிலுவையிலே மரிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து சொன்னார், எல்லாம் முடிந்தது. எல்லாம் முடிந்தது என்றால் என் திருச்சபையின் மீதான தேவ கோபம் முடிந்தது, நரகத்தினுடைய சாபங்கள் நிவர்த்தியாக்கப்பட்டது. எல்லாம் முடிந்தது என்றால் பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவுக்கு கொடுத்த கட்டளைகளும் திட்டங்களும் முடிந்தது. நல்லபடியே எல்லாம் முடிந்தது என்று சொன்னாரே ஒழிய நான் முடிந்து விட்டேன் என்று அவர் சொல்லவில்லை. எல்லாம் முடிந்தது, ஆனால் கிறிஸ்து முடியவில்லை. கிறிஸ்து இன்றைக்கு நித்தியமானவராய் ராஜாதி ராஜாவாய் தேவனுடைய வலது பாரிசத்திலே அமர்ந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து தேவனுடைய சிங்காசனத்திலே அமர்ந்திருக்கிறார், ராஜாவாக நியாயாதிபதியாக அமர்ந்திருக்கிறார் என்ற சத்தியம் விசுவாசிகளை மகிழ்ச்சிப்படுத்துகிறது, விசுவாசிகளை ஆறுதல் படுத்துகிறது. உபத்திரவத்தின் மத்தியிலே ஒரு விசுவாசிக்கு கிறிஸ்து தனது சிங்காசனத்தை காண்பிக்கிறார். உபத்திரவத்தின் மத்தியிலே, பாடுகள் மத்தியிலே, வியாதிகள் மத்தியிலே, பலவீனங்கள் மத்தியிலே ஒரு விசுவாசியால் சொல்ல முடியும், எனக்காக மரித்த கிறிஸ்து இன்றைக்கு உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மீது வீற்றிருக்கிறார். எனவே கிறிஸ்து உள்ள தேவனுடைய அன்பை விட்டு ஒருபோதும் பிரிக்க மாட்டார் சொல்லி விசுவாசியால் சொல்ல முடியும். ஒரு விசுவாசி தனது பாடுகள் மத்தியிலே கிறிஸ்துவை நோக்கி பார்க்கும் பொழுது அவன் சொல்வான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் எல்லாவற்றையும் ஆளுகை செய்ய என்று விசுவாசியால் சொல்ல முடியும். ஆனால் இதே சத்தியம் ஒரு அவிவிசுவாசியை பயமுறுத்துகிறது, ஒரு அவிவிசுவாசியை எச்சரிக்கிறது, ஒரு அவிவிசுவாசியை நடுங்க செய்கிறது. ஒரு விசுவாசிக்கு ஒரே ஒரு ஆறுதல், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவிசுவாசிக்கு
அவன் மனம் திரும்பாவிட்டால் அவனை நியாயம் தீர்க்க போகிற கிறிஸ்துவும் அங்கேயே அமர்ந்திருக்கிறார். இங்க சொல்லப்படுது 13ஆம் வசனம், காத்து கொண்டிருக்கிறார். எதற்காக அவர் காத்து கொண்டிருக்கிறார்? கிறிஸ்து எதற்காக உயரமும் உன்னதமான சிங்காசனத்திலே தேவனுடைய வலது பார்சத்தில் அவர் காத்து கொண்டிருக்கிறார்? எதற்காக இயேசு கிறிஸ்து இன்னும் வராமல் இருக்கிறார்? எதற்காக கிறிஸ்துவுடைய வருகை இன்னும் இன்று நடைபெறாமல் இருக்கிறது? எதற்காக கடந்த 2000 ஆண்டுகளாக கிறிஸ்துவுடைய வருகை தாமதமாகி கொண்டிருக்கிறது? எதற்காக கிறிஸ்து காத்து கொண்டிருக்கிறார்? ஒரு மிக அடிப்படையான ஒரு கேள்வி. ஏன் துன்மார்க்கர்கள், கிறிஸ்துவ அறியாத நபர்கள், விக்கிரகத்தை வணங்குகிற நபர்கள் இன்னும் அழிந்து போகாமல் உயிரோடு இருக்கிறார்? அநேக முறை எழும்புகிற கேள்வி. நாம் சபைக்கு செல்கிறோம், கடவுளை ஆராதிக்கிறோம், ஆனால் அவன் திருச்சபைக்கு செல்வதில்லை. அனைத்து பணங்களும் கொட்டி கிடக்கிறது, அனைத்து ஐஸ்வர்யங்கள் அவனிடம் இருக்கிறது. அவன் கடவுள் இல்லை என்று சொல்கிறான், அவன் விக்கிரகத்தை வணங்குகிறான், அவன் பாவத்தை துணிகரமாக செய்து கொண்டிருக்கிறான், ஆனால் அவன் நன்றாக இருக்கிறானே, எவ்வாறு? பதில் வேதம் தெளிவாக சொல்கிறது. இன்றைக்கு துன்மார்க்கனை தேவன் அழிக்காமல் இருக்கிறார் என்றார். இன்றைய நாள், இந்த நொடி, சத்தியத்தை அறிந்தும் கடவுளை விட்டு பின்வாங்கி துணிகரமான பாவத்தில் விக்கிரகத்தை வணங்கி கொண்டு ஒரே தேவனை வணங்காமல் துணிகரமாய் பாவம் செய்து நன்றாக இருக்கிறார்கள் என்றால், முதல் பதில், தேவன் அவன் மனம் திரும்புவதற்கு வாய்ப்பு கொடுத்து கொண்டே இருக்கிறார். கடவுள் கிருபையுள்ள கடவுளாய் இருக்கிறபடினால் அந்த பாவியான மனிதனை உடனே அழிக்காமல் அவன் மனம் திரும்புவதற்கு வாய்ப்பு கொடுத்து கொண்டே இருக்கிறார். இரண்டாவது, ஏன் தேவன் பாவிகளை இன்று அழிக்கவில்லை? இரண்டாவது காரணம், கடவுள் அவர்களுடைய நாளை முன்குறித்திருக்கிறார். ஒவ்வொரு மனம் திரும்பாத பாவியினுடைய நாளையும் தேவன் முன்குறித்திருக்கிறார். உபாகமம் 32ஆம் அதிகாரம், உபாகமம் 32ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். பழி வாங்குவதும் பதிலளிப்பதும் எனக்குரியது. ஏற்ற காலத்தில் அவர்களுடைய கால் தள்ளாடும். அவர்களுடைய ஆபத்து நாள் சமீபமாயிருக்கிறது. அவர்களுக்கு நேரிடும் காரியங்கள் தீவிரித்து வரும். இங்க சொல்லப்படுது ஏற்ற காலத்தில். அந்த ஏற்ற காலம் என்பது தேவன் முன்குறித்திருக்கிற காலம். அந்த ஏற்ற காலம் துன்மார்க்கருக்கான அழிவான காலம். ஏற்ற காலத்தில் அவர்களுடைய கால் தள்ளாடும். கால் தள்ளாடுகிற வரைக்கும் நன்றாக ஓடுவார்கள், நன்றாக நடப்பார்கள், தங்கள் கண்கள் விரும்பின இச்சைகளை செய்ய செல்வார்கள், எல்லாமே செய்ய முடியும். கால் தள்ளாடும் பொழுது தேவனுடைய கோபம் அங்கு ஆரம்பமாகிறது. அது மட்டுமல்ல, தேவன் ஏன் இன்னும் பொறுமையாக இருக்கிறார் என்றால், துன்மார்க்கனுடைய அழிவில் அவர் மகிமைப்படுவதற்காக பொறுமையாக இருக்கிறார். துன்மார்க்கனுடைய நியாய தீர்ப்பில் தேவன் மகிமைப்பட போகிறார். நல்லா கவனி, தேவன் ஒன்று நமது ரட்சிப்பில் மகிமைப்பட வேண்டும், அல்லது நமது அழிவில் மகிமைப்பட வேண்டும். தேவன் ஒன்று நமது மனம் திரும்புவதில் மகிமைப்பட வேண்டும், அல்லது நம்மை நரகத்திற்கு அனுப்புவதில் மகிமைப்பட வேண்டும். ஆக மொத்தம் மகிமைப்படுவது அவராகவே இருக்கிறார். ஒரு பாவியான மனிதன் பரலோகத்துக்கு செல்வதிலும் தேவன் மகிமைப்படுகிறார். அதே பாவியான மனிதன் மனம் திரும்பாமல் நரகத்துக்கு செல்வதிலும் தேவன் மகிமைப்படுகிறார். தேவனுக்கு எந்த விதமான நஷ்டமும் கிடையாது. கடவுளுக்கு எந்த இழப்பீடுமே கிடையாது. கடவுள் பூரணமான கடவுளாக இருக்கிறார். பிரச்சனை உங்களுக்கு எனக்கு மட்டும்தான். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நீதிமொழிகள் 16:4. கர்த்தர் சகலத்தையும் தமக்கென்று படைத்தார், தீங்கு நாளுக்காக துன்மார்க்கனையும் உண்டாக்கினார். துன்மார்க்கனை தேவன் எதற்காக உண்டாக்கியிருக்கிறார்? ஏன் பாவிகளை தேவன் உண்டாக்கினார்? ஏன் கடவுள் இல்லை என்று சொல்கிறவனை, ஏன் விக்கிரகத்தை வணங்கும் நபரை தேவன் உண்டாக்கியிருக்கிறார்?
அவருடைய மகிமைக்காக உண்டாக்கி இருக்கிறார். தேவன் துன்மார்க்கர்களை, பாவிகளை இன்றும் அழிக்காமல் இருக்கிறார் என்றால் தனது சபையை கட்டுவதற்காக அவர்களை வைத்திருக்கிறார். தனது சபையை தேவன் கட்டுவதற்காக இன்றும் பாவிகளை அழிக்காமல் அவர்கள் மூலமாய் தனது திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு, துன்மார்க்கர் மூலமாய், பாவிகள் மூலமாய் சபையை தூய்மையாக்குவதற்காக கடவுள் இன்னும் துன்மார்க்கர் மீது பொறுமையாகவே இருக்கிறார். உபாகமத்தில் சொன்னது போல ஏற்ற காலத்தில் அவர்களுடைய கால் தள்ளாடும், அவர்களுடைய ஆபத்து நாள் சமீபமாக இருக்கிறது, அவர்களுக்கு நேரிடும் காரியங்கள் தீவிரித்து வரும். எந்த அளவுக்கு உண்மையான வார்த்தை! ஏன் கேரளாவினுடைய அழிவை கடவுள் அனுமதித்தார்? வேதம் சொல்லுகிறது, தேவன் பரலோகத்தில் வீற்றிருக்கிறார், தம சித்தமான யாவையும் செய்கிறார். பூமியின் குடியிலெல்லாம் ஒன்றுமில்லை என்று எண்ணப்படுகிறார்கள். தம சித்தத்தின் படியே வானத்தின் சேனைகளையும் பூமியின் குடியில் நடத்துகிறார். அவருடைய கையை தடுத்து என்ன செய்திருக்கிறீர் என்று சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லை. நல்லா கவனிங்க, நீங்களும் நானும் எல்லா மனிதரும் கருவிலேயே அழிவதற்கு பாத்திரவான்கள். தாயின் கருவில் நாம் பேதலித்து திரிகிறோம். கேரளாவுடைய அழிவு எதை கற்றுக் கொடுக்கிறது? ஒன்று, தேவன் ஆளுகை செய்கிறார். அவருடைய கையை தடுத்து எந்த மனிதனாலும் கேள்வி கேட்க முடியாது. இரண்டாவது, பாவத்தின் சம்பளம் மரணம். மூன்றாவது, மரணம் எதிர்பார்க்காத நேரத்தில், எதிர்பார்க்காத விதத்தில், எதிர்பார்க்காத நிலையில் எல்லா மனிதனையும் சந்திக்கும். மூன்றாவது, எந்த மனிதனுடைய ஞானமும் ஐஸ்வர்யமும் பணமும் ஒருபோதும் மரணத்திலிருந்து தப்பிவிக்க முடியாது. நான்காவது, மரித்த அடுத்த நொடி நீங்களும் நானும் கிறிஸ்துவுடைய நியாயஸ்தானத்திற்கு முன்பாக நிற்க போகிறோம். ஐந்தாவது, இன்றைய இரட்சணிய நாள், இந்த நொடி இங்கு இருக்கிற நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். தேவன் இந்த உலகத்தில் அழிவுகளை ஏற்படுத்துவதனுடைய நோக்கம் அந்த சபையை தூய்மைப்படுத்துவதற்காக. மற்ற மனிதனுடைய மரணத்தை பார்த்து துக்கிக்கிறோம், மற்ற அழிவுகளை பார்த்து ஐயோ என்று சொல்லி கதறுகிறோம், மற்ற விபத்துகளை பார்த்து நேரம் போக்குவதற்காக நாம் பிறரிடம் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய மரணத்தையும் நம்முடைய ஆத்துமாவையும் நம்முடைய வாழ்க்கையையும் பரிசோதித்து பார்க்க மறந்துவிட்டோம். நம்முடைய ஆத்துமா இந்த நாளில் நம்மை விட்டு போகும் என்றால் அந்த ஆத்துமா எங்கு செல்லும்? உடைய பெருமைகள், உடைய வீணான அகம்பாவங்கள் ஒன்றுக்கும் உதவாத ஒன்று. தேவனிடம் சேர்ப்பதற்கான ஒரே வழி கிறிஸ்துவுடைய ரத்தம் மட்டுமே. அந்த கிறிஸ்துவுடைய ரத்தத்தின் மூலமாய் கழுவப்பட்டிருக்கிறீர்களா? அந்த கல்வாரி சிலுவையிலே சிந்தப்பட்ட மீட்பரின் ரத்தத்தின் வல்லமை அறிந்திருக்கிறீர்களா? இல்லை என்றால் மனம் திரும்பி கிறிஸ்துவை விசுவாசியுங்கள்.